Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கேரட் பொரியல் ரெசிபி பார்க்க போறோம். கூடவே இந்த கேரட் பத்தின இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்புல ஒரு pan வச்சிருக்கேன். pan நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த panல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலா பொரியல் ரெசிபி எப்போ பண்ணாலும் அந்த காய்கறிகள் கட் பண்ணுறது ஒரே ஈவன் சைஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ரெசன்டேஷனும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண கேரட் எல்லாத்தையும் அந்த பேனில் ஆட் பண்ணியாச்சு. ஒரு சில பொரியலுக்கு ஒரு சில பருப்பு ஐட்டங்கள் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மோஸ்ட்லி கடலைப்பருப்பு எல்லா வகை பொரியலுக்குமே நல்லா இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பீட்ரூட் கேரட் ரெண்டுலேயுமே இனிப்பு சுவை இருக்குது. அதனால் உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக சேர்த்தாலே போதும். ப்ளஸ் எந்த வகை பொரியல் பண்ணாலும் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அதாவது அந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணணும். நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த கேரட் ப்ளஸ் அந்த பருப்பு வேகணும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அந்த டைமில் நம்ம கேரட்டில் இருக்கிற என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, அதனால் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்லேயும் டெய்லி ஒரு கேரட் சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணுவாங்க. அடுத்து இந்த கேரட்டில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, மினரல்ஸ் அதிகமாக இருக்குது, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் பீட்டா-கரோட்டீனும் அதிகமாக இருக்குது. நம்ம டெய்லி பச்சை கேரட் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா, விடாமல் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அந்த பீட்டா-கரோட்டீன் நம்மளோட ரத்தத்தில் கலந்து பிளட் கரோட்டீனாக மாறி நம்மளோட ஸ்கின் கலரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அந்த ஸ்கின் கலர் எல்லோ ஆர் ஆரஞ்சு கலரில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு 66 இயர் ஓல்டு விமன் அவங்களோட ஸ்கின் கலர் எல்லோ கலரில் மாறி இருக்குது. அவங்கள டெஸ்ட் பண்ணதில் அவங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும், வயதானது வரைக்கும் டெய்லி 1 கப் அளவு பச்சை கேரட் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. 1 கப் அளவு பச்சை கேரட்டில் 15 மில்லிகிராம் அளவு பீட்டா-கரோட்டீன் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரெகுலராக அவங்க விடாமல் கேரட் சாப்பிட்டு வந்தனால அவங்களோட ஸ்கின் கலர் மாறி இருக்குது. அந்த கெரோட்டின் பிளட்டில் கலந்து ஸ்கின் கலர் மாறி இருக்குது. அதனால் நம்ம கேரட் டெய்லி இந்த மாதிரி விடாமல் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அப்பப்போ சாப்பிட்டா போதும், அதான் நமக்கு நல்லது. அந்த ஸ்கின் கலர் சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளங்கை, உள்ளங்கால், மொட்டி, மூக்கு இந்த இடங்களில் கலர் சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இந்த கேரட் பற்றின இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேரட் ப்ளஸ் அந்த பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதில் நம்ம தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, உளுந்து, மிளகாய் வத்தல் போட்டு நல்லா தாளித்து அந்த பொரியலில் ஆட் பண்ணிட்டோம். எந்த வகை பொரியலுக்குமே தேங்காய் துருவல் இல்லாமல் அந்த பொரியல் ஒரு கம்ப்ளீட் டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்காது. அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி கருவேப்பிலை ஆட் பண்ணலை, உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதுவும் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கேரட் பொரியல் ரெடி. எல்லா வகை சாதத்துக்கும் இந்த கேரட் பொரியல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வெறும் ஒயிட் ரைஸில் இந்த கேரட்டை ஆட் பண்ணி மிக்சியில் ஒரு அடி அடித்து ஊட்டி விடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு டெடிகேஷனாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ். Thank you for watching. Have a great day.